எல்லாருக்கும் வணக்கம். நேற்று மாலை மலரில் வந்த தகவல் என்ன அப்படின்னா, இன்னையிலேருந்து தாவைக்கா தலைவர் விஜய் பெரம்பூர்லேருந்து பரப்புரையை ஆரம்பிக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவல். எல்லா தரப்புலேருந்து நிறைய தடவை போட்டிருந்தாங்க. பட் அதுக்கான மூவ்மெண்ட் கொஞ்சம் கூட இல்லை. ஸோ இன்னையிலேருந்து ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது வந்து தெரியுது. எப்போ ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னா 27ஆம் தேதி மாமல்லபுரத்தில் ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்கில் 234 கேண்டிடேட்ஸையும் அறிவிக்கிறாரு. அந்த 234 கேண்டிடேட்ஸ் அண்ட் மேனிஃபெஸ்டோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அறிவிக்கிறாரு. அறிவிச்சுட்டு அதுக்கப்புறம் 28ஆம் தேதியிலிருந்து தான் ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் அந்தந்த கேண்டிடேட்ஸை கூட்டிகிட்டு போய் பரப்புரை பண்ண போகிறதாட்டு தகவல்கள் இப்போதைக்கு வந்திருக்கு. ஸோ 28ஆம் தேதிக்கு மேலே தான் இந்த தகவல்கள் நடக்க போகுது. அண்ட் ஏடிஎம்கே டிஎம்கே இவங்க 2 பேர் தரப்புலேருந்து தொகுதி பங்கீடு இது எல்லாமே ஓவராலாக முடிகிற கண்டிஷனுக்கு வந்துடுச்சு. நேற்று தொல் திருமாவளவன் அவர்கள் அவர்களுக்கு 8 தொகுதி கொடுத்துருக்காங்க. அவர் ஏற்கனவே 10 வேணும் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் பண்ணி பார்த்தார். பட் ஃபைனலி இல்லை 8 தான் வேணும் அப்படின்ற மாதிரி 8 கொடுத்து அனுப்பிவிட்டாங்க. அதுக்கு அவர் சொன்ன விஷயம் பிஜேபி உள்ளே வந்துடக்கூடாது அப்படின்றதுனால நாங்கள் 8க்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்ற மாதிரியும். அண்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவங்களுக்கு இருந்ததாட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு ஃபைனலி 6 கொடுத்ததுக்கு 5 ஆட்டு மாற்றிட்டாங்க. ஸோ இதில் இருக்கிற முக்கியமான சம்பவம் என்ன அப்படின்னா தொல் திருமாவளவனாக இருக்கட்டும் இல்லை கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும் இவங்க எந்த காலத்திலையும் பிஜேபியோட போய் சேர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. பட் ஆனால் இந்த எலெக்ஷனில் விஜய் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா அடுத்த எலெக்ஷனில் பியூராக நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கலாம். என்ன அப்படின்னா ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கலாம். ஸோ அந்த இடத்துல தொல் திருமாவளவனாக இருக்கட்டும் இல்லை காங்கிரஸ் கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் இவங்க எல்லாரையும் தூக்கி எறிய போகிறாங்க. ஸோ இதுதான் இவங்களுக்கு இந்த கம்மியாக கொடுத்ததுக்கான ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா அவங்கள வளர விடாமல் எப்படி வச்சுருக்கணுமோ அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஓகே, கமல்ஹாசன் எதுக்காக கட்சி ஆரம்பித்தார் அப்படிங்கிற ஒரு விஷயமே தெரியாத ஒரு நிலைக்கு நேற்று தள்ளப்பட்டார் அப்படின்னு தான் சொல்லும். அதையும் பெருசாக அரசியல் மாண்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் அவர் சினிமாவில் என்ன பண்ணாரோ அதே ஒரு விஷயத்தை இங்கே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லணும். ஸோ என்ன அப்படின்னா நான் உங்களுக்காக பரப்புரை எல்லா இடத்துலையும் பண்ணுறேன். ஸோ யார் போனாலும் எங்கே போனாலும் நான் பேசுகிறதுக்கு தயார். எனக்கு ஒரு எம்பி சீட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த எம்பி சீட்டை கொடுத்துட்டாங்க. நீ எங்கே போனாலும் பேசிக்கணும். எம்எல்ஏ கேண்டிடேட்டாக நீ நிற்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு தொகுதி கூட இல்லை. ஸோ அதையும் நான் பெருந்தன்மையாக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம கமல்ஹாசன் அவர்கள் சொல்லிட்டாரு. எந்த ஒரு தலைவருக்கும் இந்த மாதிரி ஒரு நிலை வரக்கூடாது. ஸோ அதே மாதிரி தான் சரத்குமார் அவர்களும் ஸோ இப்போ ஒன்றுமே இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கிறாரு. இதுதான் இப்போதைக்கு நிலவரம். தேமுதிக அவங்க உள்ளே போனதுக்கு என்னென்ன கலவரங்கள் பண்ண முடியுமோ எல்லாமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.